அன்னை மகனாம் தேவியை அணிந்த மணி மார்பா அறிவொன்ன போனாரா மந்திரத்தின் தலைவாளை மகனாம் தேவியை அணிந்த மணி மார்பா அறிவொன்ன போனாரா மந்திரத்தின் தலைவா தர்மங்களை தோங்க கசகதாரம் தந்த தர்மங்கள் தலை தோங்க கசகதாரம் தந்த தர்மங்கள் தலை தோங்க கசகதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவு தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவு பாசனை வாசத்துணை 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 நாராயணா பிரியா சுபா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா தண்டா கலக பிரியா எக்கோல இருக்கணும் எக்கோ கட் பண்ணீங்க கலக பிரியா நாரதாயிரும் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நானும் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் கொண்டு செலுத்தக்கூடிய நாரதராகப்பட்ட நான் அனுதினமும் அனுஷ்டு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் மல்லி தந்தை சொல் மிக்கது ஒரு மந்திரமல்லி என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்று முதல் எறும்பு புல் போன்ற முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடையக்கூடிய தந்தை பிரமனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பணிபோண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பான் அரசரோடு தம்பை சரியாசனம் வைத்ததாயே போற்றுவதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று பச்சா கோரமா பரகா வாமனா நரசிம்ம பரசுராமா ராமா பரராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் பரநாமணி பணிந்து கையிலேங்கள் சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறிவன் நிர்மலாகிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவார் மன்னர் சிலம்படி வாழ்த்து வழங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை வளர்ந்தார் யார் வாழ்ந்தார் என்பது கிடந்து எம்பெருமான் சிவபெருமானை மணிவு கழகம் தேடி இந்த உலகினை பணம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலவரம் செய்யாவிட்டாலும் சிரமமாகப்பட்டது 1000 சொக்கலாக எடுத்து விடும் என்பது என் அண்ணன் தக்கனை சாபத்திற்கிடங்கி கழகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் கூட யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளாள் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கரன் மெய்ப்பதை போற்றுவோம் என்று போற்றுவதற்குரிய ஆதிவதர் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை ஹலோ ஹலோ ஒன்று ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்னொரு எல்லாம் போயிட்டு பாருங்க முதல்ல நான் தான் குறைக்க சொன்ன கூட இருக்கணும் ஹலோ அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி உத்தி விநாயகர் பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுது கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகங்கிலே காருண்யமே காருண்யமே அருமை பாரம் சரணங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே மதயானை முகத்தோடு அமை காப்பவன் தேவாதி தேவரும் அவன் மூத்தவள் தேவாதி தேவன் அவன் மூத்தவள் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள் அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன் அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன் மாதனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்தாங்க கரங்களே
ஐந்து கரங்களே அவையங்களே அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதிராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவி கணநாயகா ஆரம்பமே அறிவி கணநாயகா அதுக்கென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அதுக்கென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அறிமுக குருதேவன் திருமுகத்தனைகாடு குருதேவன் திருமுகத்தனைகாடு அறியாத சிறியேனை தினம் பாட வைத்தந்த அஞ்சு கரங்களே அவையங்களே கஜமுகத்திலேயுனில் காருண்யமே கஜமுகத்திலேயுனில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே விநாயகர் பெருமானை முடிந்து கழகத்தினை திறந்து விட்டாலும் வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழனுடைய மாண்பு. அந்த மாண்பை கேட்டபடி உலகத்திலே ஒரு மொழிக்கென்ற கடவுள், தமிழ் மொழிக்கென்று ஒரு கடவுள் என்றால் அது எம்பெருமான் முருகப்பெருமானை குறிக்கும். ஏன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரை மதி கொண்டு அந்த முதற் சங்கத்தில் முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது எம்பெருமான் முருகப்பெருமான இறங்கி வந்து அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்ற செய்து வைத்தாராம். ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை இறங்கி வந்திருக்கிறார் என்கிற ஒரு காரணத்தாலே கூறுகின்றோம் எம்பெருமான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று. அப்படியான முருகப்பெருமான் அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த சோதி பிணமதர மேனியாகி கருணேக்கிற முகங்களாலும் கரங்கள் படிநண்டம் கொண்டு ஒரு திரு முருக வந்தால் உதித்தன உலகமையோ என்று போற்றக்கூடிய முருகப்பெருமானை பணிந்தால் ஏற்றிருக்கும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை அதற்குண்டாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வாரி வணங்கிய மாபெரும் கிராமமாகிய களிமங்களுக்கு சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த எனது பதிப்புக்கு மரியாதைக்குரிய உடன்மரபாக அரமையன் கருவேப்பிலாமடி சார்ந்து அரமையண்ணன் அழகர் அண்ணனுடைய கணக்கில் சார்பாக மனமானது நன்றியும் வணக்கத்தையும் மனதார இந்த மாபெரும் மேடையை உருத்தாக்கி கொண்டு வணங்கலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை